பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்தி இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உதவாகி, இங்கே இல்லாமல் என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீ உதவாகி, இங்கே இல்லாமல் என் உலகம் விடியாதே. இங்கே இல்லாமல் என் உலகம் விடியாதே.
கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல காதைகள் நல்ல தெய்வம், எங்களுக்கு தேவையான நல்ல சுகத ஆரோக்கியம் தந்த தெய்வமே, இந்த காலை வேளையிலும் மகிமையாக இந்த காலை வேளையில் வெளிப்படும் சமூகம் முழுவதும் ஆளுகை செய்யணும். சீனை மலையிலே மோசையோடு பேசின தெய்வமே, ஜனங்களோடு இடைப்பட்ட தெய்வமே, காலவெளிகளோடு இடைப்படும் எங்களை ஆசீர்வதியும், எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புங்க. துவக்கம் முதல் முடிவட்டும் தெய்வீக மகிமைகளை சூழ்ந்து கொண்டு ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. உலகமெங்கும் நடக்க போகிற எல்லா ஆராதனையும் உங்களுடைய மகிமைதான் நிரப்பி நடத்தினாங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எடுத்து பயன்படுத்துகிறப்பா, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் பலமாய் இடைபடுகிறாங்க. தேசத்தில் மகிமையான எழுப்புதல் வெளிப்படுவாங்க. ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள ஆண்டவரின் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய துதி கனா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அந்த இயேசுவை நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை பாடி துதிக்கப்படுகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு நல்ல ஒரு மகிமையான ஆராதனை, நல்ல தேவ சமூகம் நம்ம இந்த நாளில் கூட போகிறது. வேதம் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை அவ்வளவு பலமாய் ஓடுவதனால ஆசாரியர்களால் ஊழியம் செய்ய முடியவில்லையா? அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை ஆலயத்தில் ஓடுகிறோம். விழுறது அல்ல ஆலயத்தில் ஆண்டுடைய மகிமை, நாம் துள்ளுறதுல அல்ல ஆண்டுடைய மகிமை. ஆண்டுடைய மகிமை எதுல வெளிப்படணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக மகிமையாக இருக்கிறதுல வெளிப்படணும். துள்ளுறது அல்ல. துள்ளுறது யாருனாலும் துள்ளுவாங்க, விழுறது யாருனாலும் விடுவாங்க. அது அல்ல காரியம், அதல்ல நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள எவ்வளவு அழகாக மகிமையா இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதனால அந்த மகிமை நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக, உண்மையாக, நேர்மையாக, நீதியாக, பரிசுத்தமாக உள்ளதென்று சொல்லி வாழ வைக்கிற தெய்வ பிள்ளைகளாய் மாற்றுவதாக. அந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, எங்க கூட ஆண்டவர் பேசண்டா, மோசே நீர் பேசினா போதும், அவருடைய சத்தத்தை எங்களால தாங்கிக் கொள்ள முடியல, அவ்வளவு மகா பயங்கரமா இருக்கிறதா ஆண்டுடைய சத்தம். அதனால ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோடு மகிமையான விதத்துல இடைபடுவாராக, நம்முடைய மத்தியிலே வெளிப்படுவாராக. மகிமையானவர்களே ஆண்டவர் இந்த கால வேளையில செய்து அவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்மை திருப்தியோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு நம்முடைய இல்லங்களுக்கு அவர் அனுப்புவாராக. ஒரு முறை சந்தோஷமா கைகளை தட்டி அப்பா போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதய உடனே என்கிற பாடல் முதலாவது நாம் பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you. துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தோம். பாடல் தெரியல அப்படின்னா இங்க எழுதி வருது. இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், இல்லை ஹிந்திலையோ தமிழ்லையோ எழுதி வருது. அதை பார்த்து பாடுங்க. பாடல் தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். எல்லா பாடலுமே கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு பாடி இருக்கிற பாடல்கள் தான். ஆமென். அல்லேலூயா. சரி. அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர். Oh
பாடினாலும் போதாத அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவரும், அவ்வளவு வல்லவரும், நம்மை மன்னிக்கிறவரும், மிகுந்த இறக்கமும் தயவும் கொள்ளாவிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடல் மாத்திரம் நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுது. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய ஊழியங்களையும், சபைகளையும், எல்லாவற்றையும் கண்மணி போல் அவருடைய தயவுனால பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். ஆமென். இனிமேலும் ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நாட்களிலே நம்முடைய சபையை, ஊழியத்தை, மக்களை, நம்மை அவருடைய எழுப்புதலின் மகிமைக்காக, எழுப்புதலின் சாட்சிக்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் விசேஷித்த காரியத்திற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம் மீது அதிகமான தயவோடு இரக்கத்தோடு அவர் இருக்கிறார். பெரிய திட்டத்தையே நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். கனமான ஊழியத்திலும் நம்மை வைத்திருக்கிறார். நம்மோடு கூடவும் அவர் இருக்கிறார். பரிகாரியாக இருக்கிறார், துணையாளராக இருக்கிறார், நண்பராக இருக்கிறார், நமக்கு எல்லாமுமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட போது யெகோவா ஈரையாக கூட இருந்தார். நமக்கு தேவைப்படும் போது யெகோவா நிசியாக கூட இருப்பார். நமக்கு தேவைப்படும் போது யெகோவா ஷமாவாக இருப்பார், யெகோவா ஷாலோமாக கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபத்திற்குள்ளாக நினைச்சோம் கடந்து செல்வோம். தேங்க்யூ. எனக்கு நேற்று முழுவதும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரிசா காட்டுக்குள்ள நாங்கள் அகப்பட்டோம் தெரியுமா. ஊழியத்திற்காக போயிட்டு வரும்போது ஒரிசா, சத்தீஸ்கர் நக்சல்வாதி காட்டுக்குள்ள வழி மாற்றி என்ன பண்ணிட்டோம் போயிட்டோம். அந்த காட்டுக்குள்ள மகா பயங்கரமான சம்பவங்களை எங்களுடைய வண்டிக்கு முன்னால நான் சொன்ன போல அந்த ரோடு ஒத்தையடி பாதை போல, அந்த பாதையில வேற வண்டியே கிடையாது. எங்க வண்டி 4-5 மணி நேரமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது. பயந்துட்டோம் நாங்க. திடீர்னு ரோட்ல ஒருத்தர் அப்படி படுத்து கிடக்க, ஒரு பெரிய துணியை இழுத்து மூடி, ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் தாண்டி வந்தோம். அதற்கு மேலே நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இருக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன். நடந்ததெல்லாம் காலமே 5 மணி வரைக்கும் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நேற்று ஆண்டவர் ஞாபகப்படுத்தி அந்த ஒரு பிரயாணத்துல ஒரு பாடல் எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்து, எங்க வண்டியில அதிகமா ஓட ஒரு பாடல் அந்த பாடல் தான். அந்த பாடலும் கூட எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. அன்பான தேவன் என்னோடு வருவார்கள், அது போதும் என் வாழ்வில். அந்த பாடலும் கூட தொனிக்க ரொம்ப மகிமையான அனுபவமா இருந்தது. பாடுவோமா? தேவா நான் இதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். ஆமென். பாடுவோம். ஆண்டவர் நாமத்தை பாதை
நாள் இந்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புங்க. வசனம் உடைய சமூகம் மகிமையான விதத்தில் வெளிப்படுகிறபடியால் மக்கள் நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். இந்த நாளும் நம்முடைய மத்தியிலே அருமையான தேவனுடைய மனிதரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த முறை வந்திருக்கும் போதெல்லாம் அவரை நான் அழைத்த போது சுவிசேஷகர் அருள்ராஜ்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷகர் அருள்ராஜ் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் அருள்ராஜ் ஆகிட்டு இருக்கிறார். அந்த காரியம் 2 பேருக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த ஒரு அபிஷேகத்தோடு ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அந்த ஒரு தோரணையோடு, ஒரு எலியா போல ஒரு தேவ மனுஷன், வல்லமையான தேவ மனிதன் என்கிற ஒரு தோரணையோடு, கிருபையோடு, அவருடைய தயவோடு நம்முடைய மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை உற்சாகமாய் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சொல்லாதவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? இப்படி ஒரு நேரத்துக்கு நமக்கு கொடுத்த கர்த்தரை தலைக்கு மேல கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவர்ங்கிற வார்த்தை தருகிற அர்த்தத்தை விட கர்த்தர் நல்லவர். எதை விட நல்லவர்? எதை விட நல்லவர்? நல்லவர்ங்கிற வார்த்தை தருகிற அர்த்தத்தை விட கர்த்தர் நல்லவர். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. நல்லவர்ங்கிற வார்த்தை தருகிற அர்த்தத்தை விட கர்த்தர் நல்லவர். சும்மா சொன்னீங்களா? உண்மையில சொன்னீங்களா? உண்மையில ஒரு முறை சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்க மத்தியில வரவும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் என் அன்போடு அழைத்த அருமையான பாஸ்டர் ஸ்தேவான் அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகவும் கர்த்தர் நம்மோடு பேசுறேன். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவங்களாம் அவங்க வேத புத்தகத்தை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். சத்தியம்தான் நமக்கு பரிசையும், சத்தியம்தான் நமக்கு பரிசையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் நடந்து வாழு சர்ப்பத்தையும் மிதிப்பார். பாடுமா? சிங்கத்தின் மேலும் நடந்து வாழு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை முற்று நம்பினரா உன்னை விடுவித்தார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து முற்று நம்பினரா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்தேற்றம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆமென். வேத புத்தகத்துல நிறைய பிரமாணங்கள் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் பிரமாணங்கள்? பிரமாணங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கவங்க கை வச்சுக்கிறவங்களா? பிரமாணம் படிச்சிருக்கிற என்ன பிரமாணம்? அதிகாரமா? விசுவாச பிரமாணம். அப்புறம் நியாய பிரமாணம். வேற நீதியே. சரி. அப்புறம் நிறைய பிரமாணம் இருக்கு. அதுல ஒரே ஒரு பிரமாணத்தை மாத்திரம் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன்.
ஹல்லேலூயா. சமநிலை பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க பைபிள்ல? சம எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி வசனம் இருக்கா? இருக்கா இல்லையா? சம நிலை பிரமாணம் எதுல இருக்கு? பழைய ஏற்பாட்டில இருக்கு. நான் பைபிளை டெய்லி வாசிக்கிறவங்க கூட பேசுறேன், அப்படிதானே? வேதத்தை தினமும் வாசிக்கிறவங்களோட நான் பேசுகிறேன். சம நிலை பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 7வது அதிகாரம் 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகளில் இருக்க காண்கிறேன். அது என் அவைகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாக்கி கொள்ளுகிறது. என்னெல்லாம் பிரமாணம் இருக்கு? என்ன பிரமாணம்லாம் இருக்குதுல்ல? மனதின் இருக்கா பாருங்களேன், உங்க பைபிளை பாருங்களேன், இருக்குதா? என்ன பிரமாணம்? மனதின் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு. வேற என்ன பிரமாணம் இருக்கு அதே வசனத்துல? போராடுகிற பாவ சொல்லுங்க பார்க்கலாம். பிரமாணம்னா என்னது? சட்ட சட்ட திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். சட்ட பாவ பிரமாணம் வேற ஒரு பிரமாணம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க. இந்த சட்ட திட்டங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரோடுல போனா டிராபிக் போலீஸ் சில சட்ட திட்டம் வச்சிருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. ஆமான்னு சொல்லுங்க, கை வச்சுக்க பார்க்கலாம். பஸ்ல ஏறினா சில சட்ட திட்டம் இருக்கும், அது தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சில் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்க கை வச்சுக்க பார்க்கலாம். அது தெரிஞ்சிருக்கணும். அதுபோல பிரமாணம் அப்படின்னா சட்ட திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கும் உதவும்படிக்கு இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. பாருங்க என்ன பிரமாணம்? சம. எத்தனை நேரம் வாசிச்சீங்க? இருக்கும் வாசிங்களா? வாசிக்காதவங்க ஒரு முறை வாசிக்கிட்டுங்க. என்ன பிரமாணம்னு பாருங்க. சம நிலை அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு. நான் இதெல்லாம் பத்தி இன்னைக்கு பேச போறது இல்லை, வேற ஒரு பிரமாணத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பேச போறேன். அது ரொம்ப அவசியமானது கூட. கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த காரியத்தை ஜனங்களோட போய் நீ பேசணும். அது நீ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க விடுதலை ஆகிறத பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரமாணங்களை பேசும் பொழுது விடுதலை ஆகிட்டு இருக்கும். நிறைய பிரமாணம் இருக்குது வேத புத்தகத்துல. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப் போகிறது. ஆக்கப் போகிறதையா? ஆக்கி டூவா? இல்ல பாருங்களேன் என்ன போட்டு பாருங்க. ஆக்கி திரும்ப வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை நல்லா, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஆக்கி என்ன பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டான்? பாவத்துல இருந்து இல்ல, பாவ பிரமாணத்துல இருந்த விடுதலையும். பாவ அந்த சட்ட திட்டமே வேலை செய்ய முடியாது. பாவ பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு, பாவ சட்ட திட்டம். பாவம் தொடர்ந்து
பாவம் தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதெல்லாம் வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா. மரண பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு. பாவத்தின் சம்பளம் இதெல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்படி ஒரு பிரமாணம் இருக்கு பாருங்க. நிறைய பிரமாணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம குறிப்பா ஒரே ஒரு பிரமாணத்தை மட்டும் தியானிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசட்டும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கிலீஷ்ல யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். And to carry one another's burden, and in this way you will obey the law of Christ. Law of Christ. கிறிஸ்துவினுடைய பிரமாணம்னு இருக்கு. அல்லேலூயா. என்ன பிரமாணம்? சொல்லாதவங்க சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் பண்றதோட உபதேசம் பண்றது நல்லது. பிரசங்கம்னா ஒரு ஆளு தான் பேசணும். உபதேசம்னா 2 ஆள் சேர்ந்து பேசணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணம் அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு. அது என்ன கிறிஸ்துவின் பிரமாணம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் பிரமாணம் எனக்கு தெரியும் சொல்றவங்க இருக்கு. கிறிஸ்துவின் பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு. அதை நிறைவேற்றணுமா? கிறிஸ்துவின் பிரமாணம் என்னதான்? திரும்ப வாசிங்க பார்க்கலாம் அதே வசனத்தை. கிறிஸ்துவின் பிரமாணம்ங்கிறது என்னன்னா ஒருத்தருடைய பாரத்தை எல்லாருடைய பாரத்தையும் ஒருத்தர் சுமக்க கூடாது. ஒருவருடைய பாரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். ஒருவருடைய சந்தோஷத்தை மட்டும் இல்ல, அவங்களுடைய பாரத்தையும் சுமக்க கடமைப்பட்டிருக்கு. அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கிறவங்க யோசிக்க பார்க்கலாம். அடுத்தவங்களுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன். வேத புத்தகம் சொல்லுறது நீ சம்பாத்தியம் பண்ண போகாதன்னு சொல்லல. போ, உனக்காக சம்பாத்தியம் பண்ண மாத்திரம் போகாதன்னு எழுதிருக்கு. வாசிப்போமா? நீ சம்பாத்தியம் பண்ண போ, ஆனா உனக்காக மாத்திரம் சம்பாத்தியம் பண்ண போக கூடாதா. யாருக்காக சம்பாத்தியம் பண்ண போகணுமான்னு போட்டு பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரம். எபேசியர் 4வது அதிகாரம் 28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எதுக்கு வேலைக்கு போகணுமா? இல்ல படிக்கச்சிலே உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது பாருங்க. இதெல்லாம் இப்படி எழுதிருக்குல்ல. திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உங்களுக்கு புரியுற மாதிரி வாசிங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு புரியும். எதுக்கு சம்பாத்தியம் பண்ணணுமா? சத்தம் வரட்டுமே. குறைச்சல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கத்தக்கதா நம்ம கிட்ட என்ன செய்யணும்? கொஞ்சம் என்ன போடுறது? உண்டாய் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட இல்லைன்னா எங்க இருந்து கொடுங்க. அப்படிதானே? ஒரு பிரமாணம் இருக்குது. அடுத்தவங்க பாரத்தை நீங்க சுமக்கணும். அது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். அதை வாசிப்போமா? 2:8 ஜேம்ஸ். யாக்கோபு 2:8. வேகமா
யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். பின்னாடி ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். என்ன பிரமாணமா அது? இது சாதாரண பிரமாணம் நினைக்க கூடாது. யாருக்குள்ள பிரமாணமா இது? ராஜரீகனா எழுதி போட்டிருக்க வசனம். கர்த்தர் அந்த பிரமாணம், அவருக்குள்ள பிரமாணம் இது. ராஜ ரீக பிரமாணம்னா என்ன அர்த்தம்னா ராயல் லா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் தான். இந்த பிரமாணத்துக்கு விரோதமான பிரமாணம் வேறே ஒன்றும் இல்லை. அப்படியாப்பட்ட பிரமாணம் இது. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுறவங்க கையெழுத்துங்க பார்க்கலாம். இந்த பிரமாணத்தை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படி சொல்றவங்க கையெழுத்துங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா என்ன நடக்கும்? வேதம் சொல்லுது, விடுவீங்கள் அப்பொழுது நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள், கொடுங்கள் அப்பொழுது மன்னியுங்கள் அப்பொழுது. அப்படி வேலை செய்யும் இந்த பிரமாணம். உங்களை மாதிரி அடுத்தவங்களை நேசிச்சீங்கன்னா நீங்களும் நேசிக்கப்படுவீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம்ங்கிறது என்னன்னா, உங்களை போல அடுத்தவங்களையும் நேசிக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஆனா என்ன சொல்லிடுறாங்க? உன் சொல்லிய மட்டும் பக்கத்துல கூட சொல்லி பாருங்க போகும். இதே சொல்லி சொல்லி காலத்தை கொண்டு போயிட்டாங்க. அடுத்தவங்க சொல்லி கொஞ்சம் பார்க்கணுமா வேண்டாமா? ஆமான்னு சொல்றவங்க கையெழுத்துங்க பார்க்கலாம். ஏங்க ஏன் பிரச்சனையே பெருசா இருக்கு? இதுல அடுத்தவங்க பிரச்சனை வேறையா நான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல அமைதியில இருந்துட்டு போயிருக்கலாம், மடியில செல்ல பிள்ளையா இருந்துட்டு போயிருக்கலாம். அவரை மாதிரி எல்லாரையும் ஆண்டவருக்கு பிள்ளையாக்கணும்னு வந்தாரு பாருங்க. நம்ம பாரத்தை சுமந்தாருன்னு சொல்றவங்க யோசித்து பார்க்கலாம். ஏசு என் பாரத்தை சுமந்தாரியா? சுமந்தாரா? நமக்கு மாதிரி. இது மாதிரி தான் நம்ம அடுத்தவங்க பாரத்தை சுமக்கணும். அது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க விடுவிக்கப்படுறத பார்ப்பீங்க. அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கச்சல நீங்க நல்லா இருக்கிறத பார்ப்பீங்க. அடுத்தவங்க வாழ்ந்து இருக்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதை பார்த்த உடனே உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகும். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. வாசிப்போமா? கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஆமான்னு சொல்றவங்க கையெழுத்து பார்க்கலாம். செய்யணும் செய்யணும்னு சொல்றவங்க, செய்யறவங்க வேண்டாம், செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க கையெழுத்து பார்க்கலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இது கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு வேதம் சொல்லு. அதை செஞ்சிட்டீங்கன்னா நீங்க பிரமாணத்தை நிறைவேற்றுறீங்க. அந்த பிரமாணம் உங்கள்ட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கும். கரண்ட்ல இருந்து கனெக்ஷன் எடுத்தாச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டு வந்துருமா வராதா? அது மாதிரி இது. இந்த சட்டம் நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, அது உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒருத்தரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதை இயேசு சொல்றாரு, ஒருத்தர் உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு. இதுல நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாம் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று
விரும்புகிறீர்களோ அதை தான் நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன விரும்புறீங்க. அடுத்தவங்க உங்கள்கிட்ட நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களா? கை வச்சுக்க பார்க்கலாம். அடுத்தவங்க என்கிட்ட நல்லா இருக்கணும் ஆமான்னு சொல்றவங்க கை வச்சுக்க பார்க்கலாம். அதே தான் நீங்க அடுத்தவங்ககிட்ட செய்யணும். அவ்வளவுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக எல்லாம் சேர்ந்து கையில் தண்ணி பாடுமா? பிள்ளை பயமே இல்லை மற்றவர்கள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் நீங்க விரும்புறீங்க. சண்டை போடணும் எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கலன்னு சொல்றவங்க கை வச்சு பார்க்கலாம். நீங்க சண்டை போடாத. கிறிஸ்துவின் பிரமாணம் உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு. நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளை மாத்திரம் நேசிச்சுட்டு நம்ம காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு அடுத்தவங்களை கண்டுகிடாம விட்டுருந்தோம். அந்த பிரமாணத்தை நிறைவேற்றாம விட்டுருந்தோம். அதை மாத்தணும் பாருங்க. அதுக்கு தான் இந்த நாளினுடைய செய்தி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். அடுத்தவங்க பாரத்தை சுமக்க ஆசைப்படும். அது விரும்பணும். நான் மட்டும் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன்னு நினைச்சிடக்கூடாது. சிலவங்களுக்கு ஆசை வரும். பாதாளத்துல போயிட்டு ஒருத்தனுக்கு ஆசை வருது. நான் இங்க வந்துட்டேன், என் சகோதரர்கள் இங்க அது எப்போ வந்திருக்கணும் அந்த ஆசை? இருக்கும் போதே வந்திருக்கணும். காலம் முடிஞ்சு போன பிறகு வருது. அப்படி வரக்கூடாது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4-5 வாசிக்க பார்க்கலாம். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுல ஒரு சிந்தை இருந்துச்சுன்னா என்ன சிந்தை? என்ன சிந்தை இருந்துச்சுன்னா எனக்குன்னு இல்லாம எப்படி இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கானதையும் பார்த்தாங்க. அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானா. சொல்லுங்க பார்க்கலாம். அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானா. அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கணும். நானே இவ்வளவு பிரச்சனையில் இருக்கிற நான் எப்படி சுமக்க முடியும்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. வாசிப்போம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் யாத்ராகமம் 1வது அதிகாரம் 15. யாத்ராகமம் 1வது அதிகாரம். அதுவும் என்று எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி. பாருங்க என்ன பேர்லாம் அப்படின்னு யாரா மருத்துவச்சி இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜா பார்வோன் ஒரு கட்டளை இருந்தான். என்ன கட்டளை இருந்தான்? என்னன்னு தெரியும்? கைவசங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 பேர் படிச்சிருக்கீங்க. 6 பேரா? 7 பேர் படிச்சிருக்கீங்களா? என்ன கட்டளை இருந்தாப்ல? ஆண் பிள்ளையா இருந்தா என்ன செஞ்சிடணும்? ஆனா அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? வாசிக்க பார்க்கல. 20வது வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் எது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்?
அவங்க அடுத்தவங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு உதவி செஞ்சதுனால கர்த்தர் அவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரா? யாராவது வாசிக்க முடியுமா? என்ன நன்மை செஞ்சாரா? குடும்பங்களை கழிக்கும்படி செய்தார். அவர்கள் குடும்பங்களை யாராவது இருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க யார் இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க எழுமி நின்னுங்க. எழுமி நின்னுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை தலைக்க பண்ண போகிறார். ஹalleluya, ஹalleluya. எழுமி நின்னுங்க. நீங்க செஞ்ச நன்மைக்காக அல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்தாரு. நீங்க ஒரு பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்க. கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம் உங்களுக்கு வேலை செய்ய போகிறது. இந்த செய்தியினுடைய ஆரம்பம் இங்கிருந்து துவங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்களோட நான் பேசுறேன். உங்க குடும்பம் தலைக்க போகிறது. உங்க குடும்பம் தலைக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய மனுஷனாய் பேசுகிறேன். உங்கள் குடும்பம் தலைக்கும், தலைக்கும், தலைக்கும். சில நாட்களா உங்களை குறித்து பேசப்படுது. உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க வேலை செய்யற ஸ்தலங்களுக்குள்ள முணுமுணுக்கப்படுகிறது. இன்று சொல்லுகிறேன், அந்த முறுமுறுப்பு ஓயும்படி கர்த்தர் உங்களை தலைக்கப்படுகிறார். பேர் நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க, ஆனா உங்களுக்குள்ள வியாதி உண்டு, உங்களுக்குள்ள பலவீனம் உண்டு. அது தேடியும் காணாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால மறைவதாக, மறைவதாக, மறைவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களுக்குள்ள ஒரு பலவீனத்தை பாக்குறேன். உங்களுக்குள்ள ஒரு பலவீனத்தை பாக்குறேன். உங்க பைபிளை கீழே வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறையுது. கைகளை உயர்த்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால உங்க மேல இருக்கிற பலவீனம் தேடியும் காணாதபடிக்கு மறைகிறது. இயேசுவின் நாமத்தினால மறைகிறது. In the name of Jesus, Jesus. தேடியும் காணாதபடி எவ்வளவோ நெருக்கங்களையும் கண்ணீரையும் சந்திச்சு நீங்க தலைப்பீங்க, 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 தலைப்பீங்க. ஹalleluya. ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். இது ஒரு பிரமாணம். அடுத்தவங்க பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா, உங்களை போல நீங்க அடுத்தவங்களை நேசிச்சீங்கன்னா, இந்த பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது ஒரு பிரமாணம். குர்லா போற ரோட்ல போனீங்கன்னா கட்டாயம் குர்லா வரும். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமான்னு சொல்றவங்க கைவசம் போடுவாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கும் பொழுது நீங்க நல்லா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹalleluya, ஹalleluya. தேடியும் காணாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கையை தலைக்க பண்ணாங்க. தலைக்க பண்ணாரா என்ன அர்த்தம்? தலைக்க பண்ணாரா என்ன அர்த்தம்? தலைக்க பண்ணாரா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்க பண்ணாரா? தலைக்க பண்ணாரா என்ன அர்த்தம்? புரிய மாட்டோம் தமிழ். தலைக்க பண்ணாரா என்ன அர்த்தம்? தமிழ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. புரிய மாட்டாங்க. பாம்பேல பிறந்தவங்களுக்கு புரியுதுக்கு வாய்ப்பு கம்மி. ஊர்ல பிறந்தவங்க இருப்பீங்கல்ல. தலைக்க பண்ணினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்த்துவாரா? அப்புறம் செழிக்க வைப்பார். ஹalleluya, ஹalleluya. சுக வாழ்வு துளிர்த்தரும். ஆமென், ஆமென், ஆமென். தலைக்க பண்ணிடுவார். ஆமென். சில வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவங்களுக்கு 4 பிள்ளைங்க.
4 பெண் பிள்ளைங்க, 5வது ஒரு பையன் பிறந்திருந்தான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஊழியம் செய்வார், மரம் வெட்டுக்கிற வேலை செய்வார். சேரன் மகாதேவின்னு சொல்லி ஊர்ல ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்துல இருக்கு. அப்போ அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு பையனை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாரு. பாஸ்டருக்கு பாருங்க பையனை, கர்த்தர் எனக்கு 4 பெண் பிள்ளைக்கு பிறகு பையனை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். சில மாதங்கள்ல அந்த பையன் ஒரு வியாதி வந்து மரிச்சு போனான். எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும், எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும். கொஞ்சமா இருக்குமா? எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும். எத்தனை பேருக்கு உணர முடியுது அந்த துக்கத்தை? அவங்கள போய் பார்க்க போனா அவங்கள்ட்ட பேச முடியல, வார்த்தையே இல்லை. உறவினர்கள் உற்றார்கள் போய் பேச போனாலும் பேச முடியல, வார்த்தை இல்லை. அதுபோல யோபு என்று ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவன் ஒரே நாளில் 10 பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுத்தான். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும். அவன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. 3000 ஒட்டகம், 7000 ஆடு, 500 கழுதை, 500 ஜோடி ஏர்மாடு, எல்லாத்தையும் இழந்துட்டான். அது மாத்திரமல்ல, அவன் உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வர வியாதி. இந்த நிலைமையில அவன் அடுத்தவனுக்காக ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? யோபு அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? சாதாரண துக்கம் இல்லை. அவனை பார்க்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்களாம். யாருக்கெல்லாம் தெரியும் யோபுடைய நண்பர்கள் பேரு? யாருக்கெல்லாம் தெரியும்? நண்பர்கள் இருந்தாங்கன்னு சொல்றவங்க கை வச்சுங்க பார்க்கலாம். இருந்தாங்களா? அவங்க பேர் தெரியுமா? அவங்கெல்லாம் ஒரே நாளில் 10 பிள்ளைங்க இறந்த உடனே பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, 10 பிள்ளைங்க இறந்த வீட்டுல துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. வந்தா பேச முடியுமா? துக்கம் எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய துக்கம். அப்ப என்ன செய்ய, சில வீடுகளுக்குள்ள போனா, துக்க வீட்டுக்கு போனா, கொஞ்சம் வயசுல பிள்ளைகளை இழந்திருந்தாங்கன்னா அந்த வீட்டுல போய் பேச முடியாது, உடனே பேச முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியில இருக்க வேண்டியது இருக்கும். 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 2 மணி நேரமோ, அதுக்கு பிறகுதான் மெதுவா பேச. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? சில வீடுகளுக்குள்ள போனா அப்படி உடனே போய் பேச முடியாது. ஏன்னா அவங்க துக்கம் பயங்கரமான துக்கம். அதுபோல அவன் அவனுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க, யோபுவுடைய நண்பர்கள். எத்தனை மணி நேரம் பேசல? துக்க விசாரிக்க வந்தவங்க எத்தனை மணி நேரம் பேசல? யாராவது சொல்ல முடியுமா? பிரைஸ் உண்டு. ரொம்ப நேரம். யார் சொன்னா கரெக்டா? ரொம்ப நேரம். நான் என்ன கேட்டேன்? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம்? 7 வாசிக்க பார்க்கலாம். 2:13. யோபு 2:13 வாசிங்க. வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு. அவன் துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்? மகா கொடிய துக்கம். மகா கொடிய துக்கம். கொடிய துக்கம் இல்லையா, மகா கொடிய துக்கம். ஏதாவது பெரிய மனுஷன், பெரிய உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், ஒட்டுமொத்த உலகத்தில் அவனுக்கு நிகர ஒருத்தன் கிடையாது. இந்த சாட்சியை ஊர்ல உள்ளவன் சொல்லல, அவனை உண்டாக்குனவரே வாயால சொன்னாரு. அவனை போல பூமியில அந்த மனுஷன் வாழ்க்கையில பெரிய துக்கம், சொல்லவே முடியாது வாயை திறந்து. 10 பிள்ளைங்க ஒரே நாளில் இறந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சொத்து அவனை விட்டு போயிருக்குது. சரீரம் முழுவதும் வியாதி.
வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல் போய் உட்கார்ந்துருக்கிறான். இந்த நிலைமையில வாசிக்க பார்க்கலாம். அவருடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தைகளும் பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேசல. எவ்வளவு நாளா பாருங்க, எத்தனை நிமிஷம், எவ்வளவு நேரமா பாருங்க. இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையில் உட்கார்ந்து இருந்தார்கள். அவங்க கூட தரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை நாள்? இரவும் இரவும். ஒரு வார்த்தை பேசல, பேச முடியல. அவ்வளவு பெரிய துக்கம். அந்த 7 நாள் முடிஞ்ச பிறகு மெதுவா ஒரு ஆள் பேச்ச ஆரம்பிக்கிறார். யோபு கிட்ட மெதுவா பேச்சு கொடுக்கிறாரு. என்ன பேச்சு கொடுத்தாரு? யோபு, யோபு, கர்த்தர் நல்லவர்ப்பா, அவர் உனக்கு இப்படி நீ உன்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு, உன்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி சில வார்த்தைகளை விட்டு பேசிட்டாங்க. அவருடைய நண்பர்கள் பேசச்சில கொஞ்சம் வார்த்தையை விட்டு பேசிட்டாங்களாம். அது யார கேட்டுட்டா? அது யாரு கேட்டுட்டா? அது யாரு கேட்டா? கர்த்தர் அதை கேட்டுட்டாரா? அதை வாசிப்போமா? அதை வாசிப்போமா? யோபு 42வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் யோபோடு பேசியிருப்பேன். கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, கவனிங்க, ஆண்டவர் யோபுவோட பேசி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் வேற ஒரு ஆள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது யாருன்னா யோபுவினுடைய நண்பர். அவன் நண்பர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. எல்லாம் அவன் லெவலுக்கு ஞானத்தினால நிறைஞ்சவங்க, ஆண்டவரை தேடுறவங்க. ஆனா பேச சில வார்த்தைகளை விட்டுட்டாங்க. அப்ப ஆண்டவர் யோபு கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்க பேசுறாரு. என்ன பேசுறாரு பாத்தீங்க? தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் மேல உன் 2 சிநேகிதர் மேல எனக்கு இப்ப கோபம் வருது, மூழ்கிறது. அப்புறம் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசவில்லை. என்னை குறித்து நிதானமா பேசல, கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டீங்க. என்னை குறித்து நீங்க நிதானமா பேசல. யோபு பேசுனது போல பேசல. அவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருந்து அவன் நிதானமா என்ன குறித்து பேசியிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் கவனமா இருந்திருக்கிறான். ஆனா அவன் நண்பர்கள் பேசும் பொழுது வார்த்தையை விட்டுட்டாங்க. விட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல உன் 2 சிநேகிதர் மேல இப்ப எனக்கு கோபம் மூழ்கிறது. அப்புறம் ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகள் இடுங்கள். என் தாசனாக யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். பாருங்க, அவன் ஜெபிக்கிற நிலைமையில இருக்கிறானா இல்லையா? நீங்க இங்க இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப தெரியும். யோபு ஜெபிக்கிற நிலைமையில இருந்தாரா இல்லையா? இருந்தாருன்னு சொல்றவங்க கை வச்சுக்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறாரு. மகா கொடிய துக்கத்துல இருக்கிறாரு. வீடே இடிஞ்சு விழுந்துட்டு, மனைவி வேற டார்ச்சர். ஒயாம காதுல பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல மனைவி. என்ன சொல்லி பேசுறாப்புல? ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்ய சொல்றாப்புல. அந்த வேலையை செஞ்சுட்டு தான் சாவணும் அப்படிங்கிற. இவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கிற மனுஷனை போய் நின்றுட்டு இப்ப எங்களுக்காக ஜெபிப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும்? பயங்கர துக்கத்துல இருக்கிறான். அந்த நேரத்துல யோபு என்ன செஞ்சானா தெரியுமா?
இந்த பிரமாணம் அங்க வேலை செய்து பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். அடுத்தது, நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாக யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனாக எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சொப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, யோபு 10வது வசனம் எல்லாரும் கவனிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவங்கள காப்பாற்றணும் இவன் ஜெபிக்கும் பொழுது, அவங்க பிரச்சனையில ஆண்டவரே அவங்களுக்கு இறங்கணும் இவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாரு சிறையிருப்ப? யோபுவினுடைய சிறையிருப்பே மாறி போச்சுதான். அவங்க சிறையிருப்பை மாற்றணும் ஆண்டவன் ஜெபிக்கும் பொழுது, அவன் ஜெபிக்கும் பொழுது இவன் சிறையிருப்பே மாறி போச்சு. இது அந்த பிரமாணம். அடுத்தவங்க பாரத்தை சுமக்கிறான் பாருங்க. சுமக்க முடியாத நேரத்துல, சுமக்கவே முடியாது அந்த நேரத்துல சுமக்கிறான் பாருங்க. அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சான். உங்களை எத்தனை பேர் அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கிறீங்க? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு வந்த பிறகு சொல்லுவாரு, நான் அப்புறம் என்னுகம் மெதுவாயும் அதுக்கு முன்னாடி என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க ஏன் நான் உங்க சுமையை சுமந்துக்கிடுவேன், என் சுமையை நீங்க சுமக்கணும்னு சொல்லியிருக்கு. வாசிக்கணுமா? மத்தேயு 11:28-29. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றினா உங்க எல்லா இக்கட்டுக்கும் நீங்க நீங்களாக்கப்படுவீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஒருவருடைய பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். எல்லாருடைய பாரத்தையும் ஒருத்தர் சுமக்கணுங்கிறது இல்லை. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். வாசிக்க பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் உங்க பாரத்தை சுமக்கிறேன், உங்க வருத்தத்தை நான் சுமக்கிறேன், உன் பலவீனத்தை உன் நோயை நான் சுமந்து தீர்க்கிறேன், உன் தண்டனையை நான் ஏத்துக்கிடுறேன். ஆனா நீ ஏன் சுமையை சுமக்கணும் சொல்றாரு, என் நுகத்தை நீ சுமக்கணுங்கிறாரு. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இயேசு என் துக்கத்தை ஏற்றுக்கொண்டார், என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அதுவும் நின்றுக்கிறோம். அவர் சுமையை சுமக்கணும் பாரு, அவருடைய நுகத்தை சுமக்கணும். எத்தனை பேர் அவருடைய நுகத்தை சுமக்கிறீங்க? அவருடைய நுகத்தை எத்தனை பேர் சுமக்கிறீங்க? இயேசு சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்று எத்தனை பேர் ஏற்றிருக்கீங்க? கை வசங்க பார்க்கலாம். அவர் சுமையை சுமக்கணும் பாரு. கிறிஸ்துவின் பிரமாணம் யோபுனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை எத்தனையோ வருஷமா சிறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. கடன் பிரச்சனை, வெளியே வரணும்னு தலைகீழ நிக்கிறீங்க. எத்தனையோ பேரை வெளியே தூக்கி கூட விட்டுருக்கிறீங்க கடன் பிரச்சனையில இருந்து. ஒரு சிறை மாதிரி நீங்க சிக்கி இருக்கிறீங்க. உங்க மனசு சொல்லுது, உங்க மனசாட்சி சொல்லுது, அடிக்கடி நீங்க நினைக்கிறீங்க ராத்திரியும் பகலும் நான் இப்படியோ சிக்கிட்டேன்,
நான் எப்படியோ சிக்கிட்டேன். அல்லது நீங்க வெளியே வரணுமா? உங்க சிறையிருப்பு மாறணுமா? அதே பிரச்சனையில் இருக்கிறவங்கள அவங்களுக்கான சொல்லி நீங்க வெளியே வருவீங்க. அந்த பிரமாணம் உங்கள்கிட்ட வேலை செய்யணும் பேசுறேன். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. எந்த ஒரு மனுஷன் அந்த பிரமாணத்துக்குள்ள வருகிறானோ அந்த பிரமாணம் வாழ்க்கையில வேலை செய்யும். கிறிஸ்துவின் பிரமாணம் அது. கிறிஸ்து அந்த பிரமாணத்தை தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். பரலோகத்தின் பிரமாணமே அதுதான். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல ஆமே, அதுதான் பரலோகத்தினுடைய சட்டத்திட்டமே. அதான் கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவினுடைய மாத்திரம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம். கிறிஸ்துவினுடைய ஆவியின், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று வேதம் சொல்லுது. அந்த சட்டத்திட்டம் அது மோசையினுடைய சட்டத்திட்டத்தை விட மேலானது. உன்னை போல பிறர் நீ. அல்லேலூயா. எனக்கு வந்தா ரத்தம் அப்படி வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப நாளா. வயசாச்சு. அவங்க எதிர்பார்த்தாங்க, விசுவாசத்தோட ஜெபிச்சு பார்த்தாங்க, குழந்தை பாக்கியம். வயசாயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வயசாயிடுச்சு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னா ஜோம் பண்ண முடியுமா? முடியுமா? அவங்க முடியுமா? முடியாதா? நானே அந்த விஷயத்துல ஃபெயிலா இருக்கிறேன். நான் போய் அப்படிதானே வரும். ஆனா வேத புத்தகம் சொல்லுகிறது, குழந்தை பாக்கியம் இல்லாத ஆபிரகாமும் சாராளும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபித்தார்களாம். அதனால அவங்களுக்கு குழந்தை உண்டாயிற்று என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. வாசிப்போமா? ஆதியாகமம் 20வது அதிகாரம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் கடைசி 2 வசனம். யாராவது வாசிக்க பார்க்கலாம்? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அழைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு எப்ப பிள்ளை பிறகு? 28வது அதிகாரத்துல. அது அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். எப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருத்தருக்காக அவங்க ஜெபிச்ச பொழுது எப்படி இந்த பிரமாணம் வேலை செய்து பாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத அபிமெலேக்குக்காகவும் குடும்பத்துக்காகவும், குழந்தை பாக்கியமே இல்லாத தான் சரீரமெல்லாம் செத்து போன சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையிலையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். அவங்க பாரத்தை அவன் தூக்குறான் பாரு. இத கர்த்தர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே கர்த்தர் சாராளின் மேல் என்ன ஆனாரா? கடாட்சம்னா என்ன செஞ்சாரா? கடாட்சம் ஆனாரா? திடீர்னு இப்படி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? இங்க ஒரு கருத்தை செஞ்சு எப்போ கொடுக்கணும் பிரமாணத்துக்குள்ள வந்ததுனால இங்க கடாட்சமாக வேண்டியதாயிட்டான். ஆண்டவர் என்ன கண்டுகிடவே மாட்டாங்க சொல்றேன். அன்புக்குரிய சகோதரா சகோதரி அப்படி திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார். அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். உங்க சிறையிருப்பு இன்னைக்கு திரும்பும்.
உங்களை போல் அடுத்தவங்களை நேசித்து அடுத்தவங்க பாரத்தை சுமந்துடணும். சுமக்கிற மாதிரி நடிக்க கூடாது. சுமக்கிற மாதிரி நடிக்க கூடாது. டீ குடிச்ச பிறகு டீ கடையில் துட்டு கொடுக்குற நேரம் வரச்சில சில ஆட்கள் நடிப்பாங்க. இல்லைன்னா மெதுவா குடிப்பாங்க டீயை. அப்ப புரிஞ்சுக்கிடணும், சுமக்கணும் அடுத்தவங்க பாரத்தை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உத்தமமாய் நடந்து செல்ல உதவி செய்யும் யெகோவா தேவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எப்படி எடுக்கணும்? நீங்க நேரம் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 40வது அதிகாரம். 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகளும் மேலும் கடும் கோபம் கொண்டு அப்புறம் அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதி வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். பாருங்க, ஜெயில பிடிச்சு போட்டாப்ல. யார யார எதுவும் சரியா படிக்கல. யார போட்டாப்ல? சொல்லுங்க பார்க்கலாம். பானபாத்திரக்காரன் ஜெயிலுக்கு போறாப்ல. பானபாத்திரம்னா என்ன அர்த்தம்? அது தெரிஞ்சா எப்படி இருக்கீங்களா? பானபாத்திரம்னா என்னது? ஊத்தி கொடுக்குறவங்க, ராஜாவுக்கு ஊத்தி கொடுக்குறவங்க, சாப்பாடு வைக்கிறவங்க, அப்படி அப்படி ஹெல்ப் பண்றவங்க. பானை பாத்திரக்காரன். அவன் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க. அதனால ஜெயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க ஏற்கனவே இன்னொரு ஆள் ஜெயில இருக்கிறாரு. யாரு? யோசேப்பு. சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா யோசேப்புக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்க பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறான். அப்பாவை பார்க்க எங்க இருக்கோன்னே தெரியாது. கூட பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாப்ல? நல்ல சகோதரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? குடியில மட்டுமா தள்ளினாங்க? வித்துட்டாங்க. நல்ல வேலை இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்ங்கிற மாதிரி ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு ஒரு சகோதரன் பிறந்திருந்தான். யாரு? இஸ்மவேல். ஈசாக்குக்கு ஒரு சகோதரன் இருந்தான். இடுக்கணில் அவன் அந்த வழியா வந்தா. அப்படியா? யார் வந்தா? இஸ்மவேலர்கள் அந்த வழியா போனாங்க. அவங்க கையில என்ன செஞ்சுட்டாப்லையா? வித்துட்டாங்க. வித்து எங்கேயோ போயாச்சு. போய் மார்க்கெட்ல வச்சு விற்கிறாங்க. சின்ன வயசு, அப்பா உதவி இல்லை, தாய் சின்ன வயசுல இறந்து போனாப்ல, தாய் இல்லாத பிள்ளை, கூட பிறந்த சகோதரன் பைசாவுக்கு ஆசைப்பட்டு வித்துட்டாங்க, பொறாமப்பட்டு வித்துட்டாங்க. அவங்க எங்கேயோ கொண்டு போய் மார்க்கெட்ல வச்சு வித்துட்டாங்க. அவனை விற்கிறாங்க. இங்க சகோதரர் வித்தாங்க. அங்க வாங்கிட்டு போன பார்ட்டி அவங்க மார்க்கெட்ல கொண்டு போய் போத்திப்பார்ட்ட வித்துட்டாங்க. போத்திப்பார் வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அங்க செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்சான்னு ஜெயிலுக்கு வந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் என்ன செஞ்சான்னா இவங்க 2 பேரை பாக்குறான். பார்த்து என்னப்பா முகம் இன்னைக்கு கொஞ்சம் உங்க முகம் எப்படி இருக்குது? நேத்து இருந்த மாதிரி எப்படி விசாரிக்க பாருங்க. எப்படி விசாரிக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி அவங்க பிரச்சனைன்னு விசாரிக்கிறான் பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? என் பிரச்சனையே பெரும் பிரச்சனை. அவனுள்ள கர்த்தர்
விசாரிக்க நேரத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவங்களுக்கு இவன் ஊழியம் செஞ்சு முடிச்சான், அவனும் மறந்துட்டான், கர்த்தர் மறக்கல. அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் அங்க வேலை செஞ்சு அவனை வெளியே கொண்டு வந்து, யோசேப்பை வெளியே கொண்டு வந்து, அவன் எங்கன ஊத்தி கொடுக்குற இடத்துல நின்னானோ அந்த லெவலுக்கு மிஞ்சி இவனை வைத்திச்சு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை சாதகமா நினைக்காதங்க. அது உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க சூழ்நிலையை மாற்றும். கடந்த எத்தனையோ வருஷமா இருந்த சிறை இருப்பது திருப்பி விட்டுரும். எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போனான். போகும் பொழுது கல்லர் கையில அகப்பட்டு கொண்டான். கல்லர்கள் என்ன செஞ்சாங்க? அவனை அடிச்சு காயப்படுத்தி குற்றுயிரா வெட்டிட்டு அவன் வஸ்திரத்துல அவன் கொண்டு வந்தது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பக்கமா யார் வந்தா? முத வந்தது யாரு? பாஸ்டர் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு பைபிளை படிச்சிருக்கீங்கன்னு. ஆசாரியன் வந்தாப்ல. ஆசாரியன் வந்து என்ன செஞ்சாப்ல? ஐயோ, என்னே மாதிரி கண்ணு மூக்கு வாய் உள்ள ஒரு ஆள் இப்படி கிடக்காருன்னு பார்த்து பக்கமா நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு லேவி வந்தாப்புல. லேவியும் வந்து அப்படி பாக்குறாப்புல. பார்த்துட்டு அவரும் நமக்கு என்ன வந்திருக்கு யாரும் தெரியல, நமக்கு என்ன, என் பாட்ட நான் பார்க்கணும்னு போயிட்டோம். ஆனா அந்த வழியா வந்த சமாரியன் என்ன செஞ்சாராம்? கதை சொல்லிருங்க பார்க்கலாம். சுய வாகனத்துல இருந்து இறங்கி அவனை என்ன செஞ்சாப்புல? என்னைய கவனிங்க. இப்பதான் பைபிள் படிக்கிறீங்களா? என்னைய கவனிங்க. என்ன செஞ்சாப்புல? காயங்களை என்னத்தை ஊத்தி கட்டினாப்புல? எண்ணெயும் திராட்சரசமும் ஊத்தி கட்டி அப்புறம் என்ன செஞ்சாப்புல? சத்திரத்துக்கு கொண்டுட்டு போய் விட்டு உடனே போயிட்டாப்லையா? அங்க வச்சு என்ன செஞ்சாரு? இவர் பராமரிச்சாராம். யாரு பராமரிச்சாரா? உடனே போயிட்டாரா? பாஸ்டர் சொல்லிட்டாங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? பராமரித்தான். இவன் கொஞ்ச நாள் அங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பராமரிக்கிறான். பராமரிச்சுட்டு மறுநாள் அங்க இருந்து என்ன செய்யறான்? கிளம்பி போற நேரத்துல அந்த சத்திரக்காரண்ட சொல்றான், தான் பாக்கெட்ல கையோடு பணத்தை எடுத்து கொடுக்குறான். இவனுக்காக வச்சு செலவு பண்ணு, இதை விட எக்ஸ்ட்ரா அவனுக்கு ஏதாவது நீ செலவழிச்சேன்னா நான் திரும்ப வருவேன். நான் திரும்ப வரும்பொழுது அவனுக்கு என்ன செலவழிச்சோ அந்த பணத்தை நான் தருவேன் என்று சொல்லிட்டு போயிட்டான். அவன் எப்படி அடுத்தவனுடைய பாரத்தை சுமந்துக்கிறான் பாரு. இயேசு வருவார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். நீங்க அடுத்தவங்க பாரத்தை சுமக்கிறதுக்குரிய பலனை இன்மையிலையும் தருவார், மறுமையிலையும் தருவார். இயேசு வெறுங்கையா வர மாட்டாரு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன். எல்லாம் எழுந்து நிற்போமா? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நான் நிறைவேற்றணும். முடிவெடுக்க உங்களுக்கு இன்னைக்கு அவசிய தேவை கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவது. யாரதோ சொன்ன என்னென்னலாமோ காரியத்தை செஞ்சு பார்த்துட்டீங்க, இதை செஞ்சு பாருங்களேன். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற ஒரு முடிவெடுங்க. நான் என்ன போல் அடுத்தவனை நேசிப்பேன். அது என் சத்துருவா இருந்தாலும் அவனை நான் நேசிப்பேன். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை திருப்பினவர் இங்கு இருக்கிறார், தாவீதில் இருக்கிறார், இந்த இடத்துல உள்ளாவுகிறார். உங்க சிறையிருப்பையும் திருப்புவதை பாப்பீங்க. அடுத்த வாரம் நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஆபிரகாம் குழந்தை பாக்கியம் இல்லாத
அமலேக்கு அவனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவர்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கையை மாற்றி போட்டார். உங்க வாழ்க்கையை மாற்றி போடுவார். உங்க வாழ்க்கையை மாற்றி போடுவார். அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமக்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் அது கிறிஸ்துவின் பிரமாணம். அதனால நான் அதை செய்வேன். என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, வாழ தெரியாதவன்னு சொன்னாலும் பரவாயில்லை, பிழைக்க தெரியாதவன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அவன் வாழ தெரியாதவான்னு சொல்லி உங்களை இழிவா பேசினாலும் பரவாயில்லை, அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமக்க ஒப்புக்கொடு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேறு. அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தை நூறத்தனையான பலனை ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு பண்ணுது. இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ள நீ வேலை செய்யும். நீ அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கட்டும் என்று சொன்னீங்க. அது வெறுமையாய் திரும்பாது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் அனுப்பின காரியம் வாய்க்க. நீர் அனுப்பின காரியம் வாய்க்க. நீர் அனுப்பின காரியம் வாய்க்க. நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இருப்போமா? ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆண்டுடைய ஊழியத்திற்காக நம்ம சந்தோஷமா காணிக்கை இருப்போம். தேங்க்யூ லார்ட். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும்